Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரம் உடனடியாக வெளிச்சத்திற்கு வராதது ஏன்? அரசியல்வாதி, அதிகாரி, தொழிலதிபர் என்றால் மட்டும் உடனே வெளிவருவதாக மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் ஆதங்கம். சிலர் ஊழலை மறைக்க மொழி அரசியலில் ஈடுபடுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மாநில மொழி பேசும் தாங்கள் எப்படி பிற மாநில மொழிகளை அவமதிப்போம் என்றும் கேள்வி. வரும் டிசம்பர் மாதம் முதல் அந்தந்த மாநில அரசுகளுக்கு அவரவர் மொழியில் பதில் கடிதம். மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து தென் தமிழகம் வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் சனிக்கிழமை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க 7 மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு. எம்பிக்களின் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல, மாநிலத்தின் உரிமை பிரச்சினை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. எந்த கூட்டல் கழித்தல் கணக்குகளிலும் ஏமாற மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூட்டல் கணக்கில் ஏமாறாமல் இருக்க வாழ்த்துக்கள் என்றும் பதில். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதல்வர், கர்நாடக துணை முதல்வர் வருகைக்கு அண்ணாமலை எதிர்ப்பு. பாஜகவினர் தங்கள் வீடுகளின் முன்பு நின்று கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அறிவிப்பு. அதிமுகவை கபளீகரம் செய்ய பாஜக முயற்சி எனும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு. சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளி. அதிமுக குறித்த கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒரு இடத்திலிருந்து யாரோ ஒருவர் சாணக்கிய தந்திரத்தோடு போட்டுக் கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சால் சலசலப்பு. அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பட்ஜெட் கணக்கை மட்டும் தங்கம் தென்னரசு பார்க்கட்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி போகணும் எங்களுக்கு தெரியும். ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிரணியில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நம் கணக்கு தப்பா போகுமோ என திமுகவிற்கு பயம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் கூட்டல் கழித்தல் கணக்கு பேச்சுக்கு வானதி சீனிவாசன் பதில். 10,000 ரூபாய் விலையில் மாணவர்களுக்கு எப்படி லேப்டாப் தர முடியும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி எழுப்பிய கேள்வி. ரூபாய் 20,000 விலையில் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாகவே 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். திமுக அரசு 4 ஆண்டில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளது. அதிக கடன் வாங்கியதை மறைத்து சதவீத கணக்கு காட்டி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஏமாற்றுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. காரைக்குடியில் பிரபல ரவுடி மனோ ஓட வெட்டி கொலை. நிபந்தனை ஜாமீனில் இருந்தவர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்றபோது மர்ம கும்பல் வெறி செயல். காரைக்குடியில் ரவுடி ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 மணி நேரத்தில் 3 பேர் கைது. வனப்பகுதியில் பதுங்கி இருந்தவர்களை சினிமா பாணியில் சேசிங் செய்து பிடித்தது காவல்துறை. மதுரையில் பட்ட பகலில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த வழக்கறிஞரை கடத்தி கொண்டு பறந்த கார். சினிமா பாணியில் பின்னால் விரட்டிச் சென்று 4 வரை கைது செய்தனர் போலீசார். ஹோலி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தால் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் 37 கோடி ரூபாய் பணம் கண்டறியப்பட்டதாக தகவல். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் 11 கோடி ரூபாய் தீயில் எரிந்து விட்டதாகவும் தகவல். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் 37 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் இருந்ததால் அதிர்ச்சி.
விசாரணையின் அடிப்படையில் முதற்கட்டமாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் 37 கோடி ரூபாய் பணம் இருந்த விவகாரம் குறித்த உச்சநீதிமன்ற கொலிஜியம் விசாரணை. டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை அளிக்கவும் உத்தரவு. பெண்களை வைத்து ஹனி டிராப் மூலம் அரசியல் தலைவர்களை வலையில் வீழ்த்த முயன்ற விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தல். கர்நாடக சட்டப்பேரவையில் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. கர்நாடக மாநில பாஜக எம்எல்ஏக்கள் 18 பேர் 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட். அமளியில் ஈடுபட்டவர்கள் காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.